வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பனானா ஹல்வா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே அருமையான பனானா ஹல்வா ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். ரொம்ப கம்மி பொருள் வச்சு இந்த ரெசிபி நான் தயார் பண்ணேன். சூப்பராக வந்தது. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வெல்லம் கரைச்சிக்க போகிறேன். வெல்லத்தை இடித்து கடாயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சர்க்கரையோட பொடி செஞ்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருக்கேன் வெல்லத்தோடு. வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சதும் அதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இறக்கி ஒரு பக்கம் இப்போதைக்கு வச்சிடலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சிடுங்க. அது மட்டும் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். தீக்காதீங்க வெல்லத்தை, அது கரைஞ்சால் போதும். இப்போ நான் நேந்திரம் வாழைப்பழம் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு எவ்வளோ வெல்லம் இருக்கோ அதோட கொஞ்சம் கம்மியாக நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நான் ஏலக்காய் அரைச்ச தொட்டு அதே மிக்ஸி ஜாரில் இந்த நேந்திரம் வாழைப்பழம் அரிஞ்சு சேர்த்துக்கினேன். இதை நம்ம விழுதாக அரைச்சிக்கணும். இப்போ நேந்திரம் வாழைப்பழம் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் முன்கூட்டியே தேங்காய் பாலும் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா ரெடிமேட் தேங்காய் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் மிதமான தீயில் ஒரு கனமான பாத்திரத்தை காய வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முலாம்பழம் விதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரொம்ப சிறிய தீயில் இத்தனை பொருளும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். லைட்டாக பொன்னிறமாக வறுத்தா போதும், ரொம்ப நீங்கள் வறுக்க போகாதீங்க. இந்த வறுத்த முந்திரி, பாதாம், முலாம்பழ விதையை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ விதையெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதே பாத்திரத்தில் நான் அரைச்ச வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே தயார் பண்ண தேங்காய் பால். இப்போ ஒரு ஜல்லடை வச்சு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் நிறைய தூசு இருக்கும், அப்படியே சேர்க்காதீங்க. ஏற்கனவே அரைச்சிருக்க ஏலக்காய் தோலெல்லாம் கூட நம்ம ஈஸியாக வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. 45 நிமிஷம் ஆச்சு இது ஃபுல்லாக இறுகி வர்றதுக்கு. இப்போ இது நல்லா சுண்டி இறுகி வந்திருக்கு அல்வா. இப்போ இந்நேரத்துக்கு நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போகும். இப்போ மிதமான தீயில் வச்சு நான் ஏற்கனவே சோளமாவும் மைதா மாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இந்த அல்வாவில் அந்த கிளாஸி கன்சிஸ்டன்சி கெட்டியாக வரணும்னா இது நீங்கள் சேர்த்தே ஆகணும். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை நான் அல்வாவில் நிதானமாக சேர்த்து கைவிடாமல் கலர போகிறேங்க. கொஞ்சமாக அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கைவிடாமல் கலரிட்டே இருக்கேன். நீங்கள் அது விட்டிங்கனாக்கா அது அடி பிடிச்சி தீயும். ஸோ இப்போ நீங்கள் கையே விடாமல் கலரிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு எனக்கு இந்த அல்வா பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹல்வா நீங்கள் பெஸ்ட் அல்வா வேணும்னா நீங்கள் சிறிய தீயில் தான் வைக்கணும், நிதானமாக கலரிட்டே இருக்கணும். 1 hour ஆச்சுங்க இந்த அல்வா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் எக்ஸ்ட்ரா பூசணுன்னு அவசியம் இல்லை, அதுலேயே நிறைய எண்ணெய் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஆறுனதும் மேலே இன்னும் கொஞ்சம் வறுத்த பருப்பெல்லாம் சேர்த்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நல்லா ஆற விட்டுட்டேன். நல்லா சில்லானதும் ஒரு ஷார்ப் கத்தி வச்சு ஸ்கொயராக பீஸ் பண்ணி நான் இது சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாம் மெஷர்மெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அல்வா நல்லா ஆறி இருக்குங்க. இது நான் ஸ்கொயர் பீஸுங்களாக கட் பண்ணி
சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐகார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட ப்ளாக் டைரக்ட் ஆகும். ப்ளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன்